டியர் ஸ்டூடெண்ட்ஸ், இந்த வீடியோவில் டிஎன்யூஎஸ்ஆர்பி நடத்தக்கூடிய போலீஸ், எஸ்ஐ மற்றும் டிஎன்பிசி தேர்வுக்கு தேவையான முக்கிய பொது அறிவு தகவல்களை நம்ம தொடர்ந்து பார்த்துட்டு இருக்கோம். மிஸ் பண்ணாமல் நோட் போட்டு ப்ராப்பராக ஃபாலோ பண்ணிட்டு வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். முதல் வினா, இந்திய அரசியலமைப்பு சட்டத்தால் அங்கீகரிக்கப்பட்ட மொழிகளின் எண்ணிக்கை. இந்திய அரசியலமைப்பு சட்டத்தால் அங்கீகரிக்கப்பட்ட மொழிகளின் எண்ணிக்கை. ஆன்சர் கெஸ் பண்ணியிருப்பீங்க. சரியான விடை ஆப்ஷன் டி, 22. இரண்டாவது வினா, இந்தியா சுதந்திரம் அடைந்த பின்னர் மக்களவையின் முதல் பொது தேர்தல் நடைபெற்ற ஆண்டு. இந்தியா சுதந்திரம் அடைந்த பின்னர் மக்களவையின் முதல் பொது தேர்தல் நடைபெற்ற ஆண்டு. ஆப்ஷன் ஏ 1951, 52. அடுத்து மூன்றாவது வினா, மாநில மறுசீரமைப்பு சட்டம் இயற்றப்பட்ட ஆண்டு. மாநில மறுசீரமைப்பு சட்டம் இயற்றப்பட்ட ஆண்டு. ஆப்ஷன் பி 1956. நான்காவது வினா, பெறப்பட்ட உற்பத்தி காரணிகள் எவை? பெறப்பட்ட உற்பத்தி காரணிகள் எவை? ஆப்ஷன் ஏ மூலதனம், ஆப்ஷன் பி உழைப்பு, ஆப்ஷன் சி தொழிலமைப்பு, ஆப்ஷன் டி ஏ மற்றும் சி சரி. ஆப்ஷன் ஏ மூலதனமும் தொழிலமைப்பும் பெறப்பட்ட உற்பத்தி காரணிகள். அப்போ சரியான விடை ஆப்ஷன் டி ஏ மற்றும் சி சரி. அடுத்த ஐந்தாவது வினா, சுற்றுச்சூழல் பாதுகாப்பு சட்டம் இயற்றப்பட்ட ஆண்டு. சுற்றுச்சூழல் பாதுகாப்பு சட்டம் இயற்றப்பட்ட ஆண்டு. ஆப்ஷன் சி 1986. அடுத்த ஆறாவது வினா, மின் தேக்கு திறனின் அழகு. மின் தேக்கு திறனின் அழகு. ஆன்சர் கெஸ் பண்ணியிருப்பீங்க. ஆப்ஷன் பி பாரட். அடுத்து ஏழாவது வினா, இந்திய விண்வெளி ஆராய்ச்சி நிறுவனம் இஸ்ரோவின் தலைமையிடம் எங்கு உள்ளது? இந்திய விண்வெளி ஆராய்ச்சி நிறுவனம் இஸ்ரோவின் தலைமையிடம் எங்கு உள்ளது? ஆப்ஷன் சி பெங்களூர். எட்டாவது வினா, நியூட்டனின் இரண்டாம் விதியின் மற்றொரு பெயர். நியூட்டனின் இரண்டாம் விதியின் மற்றொரு பெயர். ஆப்ஷன் பி விசையின் விதி. ஆப்ஷன் பி விசையின் விதி. ஒன்பதாவது வினா, மூடிய விதைத்தாவரம் எவ்வாறு அழைக்கப்படுகிறது? மூடிய விதைத்தாவரம் எவ்வாறு அழைக்கப்படுகிறது? ஆன்சர் கெஸ் பண்ணியிருப்பீங்க. ஆப்ஷன் ஏ ஆஞ்சியோஸ்பெர்ம். அடுத்து பத்தாவது வினா, நரம்பு செல்லின் அடிப்படை அலகு. நரம்பு செல்லின் அடிப்படை அலகு. ஆன்சர் உங்களுக்கு தெரியும். ஆப்ஷன் பி நியூரான். 11வது வினா, நன்னீர் அதாவது குளம் தாவரங்களுக்கு எடுத்துக்காட்டு. நன்னீர் தாவரங்களுக்கு எடுத்துக்காட்டு. ஆப்ஷன் ஏ லிம்னோபைட். 12வது வினா, விட்டமின் B6 வேதிப்பெயர். விட்டமின் B6 வேதியியல் பெயர். ஆப்ஷன் சி பைரிடாக்சின். 13வது வினா, புற்றுநோயை பற்றி படிப்பின் பெயர். புற்றுநோயை பற்றிய படிப்பின் பெயர். ஆப்ஷன் டி ஆன்காலஜி. ஆப்ஷன் டி ஆன்காலஜி. 14வது வினா, இந்தியாவின் மான்செஸ்டர் என அழைக்கப்படும் நகரம். இந்தியாவின் மான்செஸ்டர் என அழைக்கப்படும் நகரம். ஆன்சர் கெஸ் பண்ணியிருப்பீங்க. ஆப்ஷன் சி மும்பை. 15வது வினா, ஆடம் ஸ்மித் நாடுகளின் செல்வம் என்ற நூலை வெளியிட்ட ஆண்டு. ஆடம் ஸ்மித் நாடுகளின் செல்வம் என்ற நூலை வெளியிட்ட ஆண்டு. ஆப்ஷன் சி 1776. 16வது வினா, எண்ம விதியை கூறியவர். எண்ம விதியை கூறியவர். ஆப்ஷன் பி ஜான் நியூலாந்து. 17வது வினா, இன்வார் என்பது டேஸ் என்ற விகிதத்தில் எஃகும் நிக்கலும் கலந்த கலவையாகும். இன்வார் என்பது டேஸ் என்ற விகிதத்தில் எஃகும் நிக்கலும் கலந்த கலவையாகும். ஆப்ஷன் பி 3:2. எஃகு 3, நிக்கல் 2. அடுத்து 18வது வினா, ஹேபர் முறையில் அம்மோனியா தயாரிக்க டேஸ் வினைவேக மாற்றியாக பயன்படுத்தப்படுகிறது. ஹேபர் முறையில்
அம்மோனியா தயாரிக்க டேஸ் வினைவேக மாற்றியாக பயன்படுத்தப்படுகிறது. ஆப்ஷன் ஏ இரும்பு. 19வது வினா எல்பிஜியில் அடங்கியுள்ள வாயுக்கள். எல்பிஜியில் அடங்கியுள்ள வாயுக்கள். ஆப்ஷன் ஏ மீத்தேன் பியூட்டேன். ஆப்ஷன் பி புரோப்பேன் ஐசோபியூட்டன். ஆப்ஷன் சி பியூட்டிலின். ஆப்ஷன் டி அனைத்தும் சரி. எல்பிஜியில் அடங்கியிருக்கக்கூடிய வாயுக்கள் அனைத்துமே வரும். அப்போ சரியான விடை ஆப்ஷன் டி அனைத்தும் சரி. 20வது வினா விக்ரமாதித்யர் என்ற பட்டப்பெயரை கொண்டவர். விக்ரமாதித்யர் என்ற பட்டப்பெயரை கொண்டவர். ஆப்ஷன் டி இரண்டாம் சந்திரகுப்தர். 21வது வினா சௌசா போர் நடைபெற்ற ஆண்டு. சௌசா போர் நடைபெற்ற ஆண்டு. ஆப்ஷன் சி 1539. 22வது வினா நீலநீர் கொள்கையை பின்பற்றிய போர்ச்சுகீசிய ஆளுநர். நீலநீர் கொள்கையை பின்பற்றிய போர்ச்சுகீசிய ஆளுநர். ஆப்ஷன் டி பிரான்சிஸ்கோ டி அல்மெய்டா. பிரான்சிஸ்கோ டி அல்மெய்டா. 23வது வினா ராஷ்ட்ஹோப்தார் உண்மை விளம்பி என்பது டேஸின் தாரக மந்திரமாக இருந்தது. ராஷ்ட்ஹோப்தார் என்பது டேஸின் தாரக மந்திரமாக இருந்தது. ஆப்ஷன் சி ரக்னுமாய மத் சயாஸ்னன் சபா. அடுத்து 24வது வினா தன்னைத்தானே மிகவும் மெதுவாக சுற்றும் கோள். தன்னைத்தானே மிகவும் மெதுவாக சுற்றும் கோள். ஆப்ஷன் பி வெள்ளி. 25வது வினா தெற்கின் கைலாஸ் என அழைக்கப்படுவது. தெற்கின் கைலாஸ் என அழைக்கப்படுவது. ஆப்ஷன் சி வெள்ளியங்கிரி மலை. 26வது வினா விசாகப்பட்டினம் எஃகு ஆலை தொடங்கப்பட்ட ஆண்டு. விசாகப்பட்டினம் எஃகு ஆலை தொடங்கப்பட்ட ஆண்டு. ஆப்ஷன் ஏ 1981. 27வது வினா இந்தியா மற்றும் ஆப்கானிஸ்தானுக்கு இடையிலான எல்லைக்கோடு. இந்தியா மற்றும் ஆப்கானிஸ்தானுக்கு இடையிலான எல்லைக்கோடு. ஆப்ஷன் ஏ துராத் ஓடு. 28வது வினா தக்காளியில் காணப்படும் அமிலம். தக்காளியில் காணப்படும் அமிலம். ஆப்ஷன் டி ஆக்சாலிக் அமிலம். அடுத்து 29வது வினா ஹால்வனா மீட்டரை வோல்ட் மீட்டராக மாற்றுவதற்கு. ஹால்வனா மீட்டரை வோல்ட் மீட்டராக மாற்றுவதற்கு. ஆப்ஷன் ஏ உயர் மின்தடை ஒன்றை தொடர் சுற்றில் இணைக்க வேண்டும். உயர் மின்தடை ஒன்றை தொடர் சுற்றில் இணைக்க வேண்டும். ஆப்ஷன் ஏ. அடுத்து 30வது வினா பொறுத்துக வினா. திட்டங்கள் கொடுத்துருக்காங்க, அதோட ஆண்டுகள் கொடுத்துருக்காங்க. 5 ஆண்டு திட்டங்கள். 4வது ஐந்தாண்டு திட்டம், 7வது ஐந்தாண்டு திட்டம், 9வது ஐந்தாண்டு திட்டம், 11வது ஐந்தாண்டு திட்டம். 4வது ஐந்தாண்டு திட்டம் 1969 74. 7வது ஐந்தாண்டு திட்டம் 1985 90. 9வது ஐந்தாண்டு திட்டம் 1997 2002. 11வது ஐந்தாண்டு திட்டம் 2007 2012. சரியான விடை ஆப்ஷன் ஏ 1 2 3 4. டியர் ஸ்டூடெண்ட்ஸ், இந்த 30 கொஷின்ஸில் நீங்கள் எத்தனை கொஷின்ஸ்க்கு சரியாக ஆன்சர் கெஸ் பண்ணீங்க அப்படிங்கிறத மறக்காமல் கமெண்ட் பண்ணிடுங்க. 100% வேலை வாங்கணும் அப்படின்னா ஸ்க்ரீனில் தெரியக்கூடிய நம்மளுடைய எஸ்எஸ் பப்ளிகேஷன் வழங்கக்கூடிய தமிழ், சயின்ஸ், சோசியல் புக்ஸ் ப்ராக்டிஸ் பண்ணாவே உங்களுக்கு போதும். ஸ்கூல் புக்ஸ் படிக்கவே தேவையில்ல. 100% கண்டிப்பாக ரிசல்ட் கிடைக்கும். ஆல் தி பெஸ்ட்.